யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்தின் பெயரை திருவள்ளுவர் கலாச்சார மையம் என மாற்றியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இதனை உடனடியாக மீள்பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும், அதுவே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பும் விருப்பமும் எனவும் தமிழரசுக் கட்சி இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயரை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்திருந்தது. இதற்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து கடும் எதிர்ப்பும், அதே நேரம் தமது ஆட்சேபனைகளையும் பொதுமக்களும் அரசியல் கட்சிகளின் பிரதிகளும் வெளிப்படுத்தி வந்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவருமான CVK சிவஞானம் இவ்விடயம் தொடர்பில் இந்திய துணை தூதுவரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போது அவர் இந்திய துணை தூதராலயத்திற்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி அதன் பிரதியை வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் அனுப்பி வைத்திருந்தார். அந்த கடிதத்தில் தமிழ் மக்களின்காக இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையமானது இலங்கை இந்திய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயர் மாற்றம் உண்மையில் தமிழ் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பினையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது இலங்கை இந்திய நட்புறவிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாலும், தமிழ் மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாலும் இதனை உடனடியாக மீள் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழ் மக்கள் இந்திய அரசாங்கத்தின் மீதும் இந்தியாவின் மீதும் ஒரு நட்புறவான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்ற சூழ்நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் விரும்பத்தக்கதல்ல. இதனை இந்திய அரசாங்கம் புரிந்து கொண்டு உடனடியாக இதனை மீள்பரிசீலனைக்கு உட்படுத்தி யாழ்ப்பாணம் என்ற சொல்லை நீக்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.